மைசூரில் கொஞ்சம் வாலி வாங்கி ப்ரோ. என்ன ப்ரோ வரும்போது என்கிட்ட 77 போட்டோ எடுத்தில ப்ரோ. அங்கிட்டு இருக்க ப்ரோ என் பங்காளி எக்கோ வச்சு வாலி வாங்கி பங்காளி. கரண்ட் புள்ள நீயா கட்டுற? கொக்கியை போட்டு தானே இழுத்துருப்ப. கொக்கி பயல் கடா. வணக்கம். ஆம்பளையால் விளையாடுறதோட பொம்பளையால் விளையாடுறதே அதிகமாக. தீச்சட்டி எடுத்துக்கலாத்தா. உண்மையிலே சத்தியா இருக்கு சாமி. கூப்பிட்டா சாமி வருமா? கட்டாயம் வருவானா? கருப்பு வருவானா? கண்டிப்பா. இன்னைக்கு ஃபாரின் போயிட்டானே வருவானா? வருவேன். கருப்பேன் கட்டாயம் வருவேன். இங்கே இருக்கக்கூடிய எங்க ஆத்தா இந்த பராசக்தி காளியம்மே துடியா அந்த கூட்டத்தில். ஹலோ எக்கோ வச்சு நல்லா ஏத்துங்க ப்ரோ. காளியாத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்குன்னு பார்க்கலாம். நான் எங்கே கூப்பிட்டு அங்கே சாமி வரலைன்னா இங்கே ஊர் வந்தா. ஹலோ 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 அது ஒரு காலம் எங்க ஐயா வாழ்ந்த காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த பராசக்தி காளியம்மா என்ன நினைக்கிறதா? என்ன நினைக்கிற? எங்க காளியம்மா ரோஜா காரித்தா. 5 ஜட உனக்கு பரஜி வர. எங்க காளியம்மனுக்கு அழகு ஜட தோரணையிட குண்டு கிளிய. என் கருப்போனோட தங்கச்சிடா ஒவ்வொரு கலசமே. தங்கச்சி இறங்கி தங்கச்சி கூட்டத்தில் இறங்கி குளவ போட்டு ஆடுனா. அண்ணே கருப்பே 18ஆம் படியா அண்ணே கருப்பே வலது கையை நீ முடிச்சாருவா. கருப்பே இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயனமுடா. கருப்பு கொஞ்ச நேரம் தங்கச்சி காளியத்தாவை கூட்டிக்கிட்டு விளையாடுறோம். அன்னை தந்தை தான் வணங்கிய
சிறப்பு சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. 21 வருஷமா நாடக உலகத்தில் ஒரு கோமாளி உலகமெல்லாம் பேர் வாங்குறேன்றான். என் தெய்வம் இல்லாமல் நான் இல்லை. சாமி இருக்கு. என் சிங்கக்குட்டி சாமிக்கு போனால் வர வர வயசாகி போச்சு. பொம்பளையாளுக்கெல்லாம் ஆட முடியல, காலு கடுக்குதாத்தா. சாமி ஆடுனா சாமியை பார்த்து மனுஷன் பயப்படணும். இப்போ நீ பயப்படுறிய அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க சாமியை பூரா. உண்மைதானப்பு? அன்னைக்கெல்லாம் எங்கள் ஐயா காலத்துலலாம் அப்படி விருது கட்டி ஆடும்போது மழை எத்தனை நாளில் பேயும்னா பேய். இப்போ திமிரு மசுக்கு சாமி ஆடுறேன், இலவட்டம் ஆடுறேன், கோற்றையும் பீரையும் கலந்து கொடுத்துட்டு ஆடுறானே மசுராடா வழங்க. காப்பை கட்டிக்கிட்டு தண்ணி அடிக்கிறாங்க. உண்மைதானே? ஆடுறாவன். நீங்க 2 பேரும் கல்வாணி போய் உட்கார்றா. அவனுக்கு சொல்றேன், என் தம்பிடா நீ சிந்திமைய சின்னம்மாமை. இவன் பாரு என்னடா வெறுகு மாதிரி. என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கு. ரசிகர்கள் பிரிச்சு பார்க்காத ஒரே நடிகன்னா எம்கேஆர். என்ன ரசிகன் அதெல்லாம் எங்களோட தம்பி, என்னுடைய தம்பி, எங்க அண்ணன். என் தம்பி எங்க அண்ணனை நான் யாரு மாதிரி தெரியுமா வணங்குறேன்? கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்குறேன். உங்க எல்லாரும் இங்க இருக்க எங்க ஆத்தா, எங்க அக்கா, தங்கச்சி, இதுக்கு பூரா அன்னை தெரசா. ஒரு மசரும் புரியல வராது. திராசு இல்லத்தா, படிக்கல். அன்னை தெரசா யாரு? உடம்பு பூரா புண்ணாகப்பட்ட ஒரு மனிதன் சலமாக வடிந்து கொண்டிருந்தது. யாருமே தொடாதப்ப தொட்டு தூக்கி தன் குழந்தையா பார்த்தவள் தான் என் தாய் அன்னை தெரசா. எத்தனை பேர்த்த ஏழை இல்லை அனாதலை என்று வளர்த்தவள் என் தாய். பெண்கள் பூரா அன்னை தெரசா தாத்தா. கை தட்ட மாட்டேங்குது. அதுக்கு தானே தண்ணியை போட்டுக்கிட்டு நினைச்சு நினைச்சு அடிக்கிறாங்க. இன்னும் திருந்தலையில் நீங்க. உலகத்திலே ஆம்பளை இல்லைன்னா பொம்பளை கிடையாது.
அவங்க நினைக்கிறாங்க ஊத்துற கஞ்சியும் கெடுத்து விட்டு போயிடுவேன் அப்படின்னு. அதை நான் சும்மா சொன்னேன். உலகத்திலே ஆணை விட 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தாண்டா உண்மையிலேயே குலச்சாமி. எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு பெண் இல்லைன்னா அந்த எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு கிடைச்சிருப்பானா? நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்களா? அவன் ரொம்ப அணத்துறான்டா, வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுருப்பான் போல. அவனுக்கு ஒரு 90 ஓட்டு கொடுப்பான். என் தம்பி அப்படியே அணத்துறேன். அணத்துல முண்டைக்கு சட்டி அழுத்துது, ஈரத்தோட போட்டிருப்பேன். அங்கே நிற்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நிற்கிறாள் எதுவும் சங்கடப்படுறியா? இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீ தான் அறிவாளி. நீ நினைச்ச நேரம் ஒன்றுக்கு அடிக்கலாம், ஜீரட்டு அடிக்கலாம். கூட்டத்தில் உட்காந்துருக்கே மாட்டிக்கிறியான், பேம்பரிதே மாட்டணும். மொத்தத்திலே என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்குமே எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லணும். நீங்க எல்லாம் வாத்தியாருக்கு சொல்லுவீங்களா? தம்பி இங்க ஒரு சின்ன பையன் இங்க வாப்பா, வாடா வாடா, கைதட்டா, சூப்பர் சூப்பர், மாடு சுத்து மாடு சூப்பர், ஒரு அண்டா ஒரு தங்க காசு ஏத்ரா, அந்த சிங்கத்தை ஏத்ரா ஏத்ரா, வாடா. கூப்பிட்ட உடனே உலகத்துல பயப்படாத ஒரு ஆள்னா என் தமிழன் தான்டா. இவன் பெரிய தமிழன்டா. ஆமா, அயல்நாட்டு அதிபர் ட்ரம்ப்பு, இவருக்கு நான் ஜலிட்டு அடிக்கிறேன். வாங்க ப்ரோ, மைக்கிட்ட வாங்க. ஒன்றும் செய்ய மாட்டேன், ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் தானிக்கிறேன். இந்த மாடு புடிபடுதா வெளியேறுதான்னு பார்ப்போம். உங்க பேர் என்னப்பா? வாலிமை. சின்ன பயலுக்கு வைக்காத அளவுக்கு செட்டு போட்டுருக்கேன். எங்க அண்ணன் தான் வர வர கிறுக்கு குதியா தெரியாங்க. இல்ல வாலிமை. அம்மா வேற என்னப்பா? அரஞ்சூரியம் கிறுக்கு பையன் மேனே. அதுல சொல்றான், அதுல சொல்லுனே. காலை காணாமா என்ன சொல்றியா? அப்பா நீ போ, பச்சை பையன் வாயில கொண்டு மூக்கில் அடிக்கிறேன், மைக்கில் கொண்டு போய். அம்மா வேறு காளீஸ்வரி, அப்பா வேறு கருப்பியா. கருப்பியான மேனாடா, நல்லவே நல்லவே. அப்துல் கலாம் ஐயா தாத்தா தெரியுமாப்பா? பொலந்து ஓச்சு. அப்துல் கலாம் தாத்தா இருக்கார்ல, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? இடியப்ப கட்டை. ஆனா உன்ன சொல்லுவியா? சனகனம் பண்ண சொல்லுவியா? என்னைய நோத்தங்கம்மான்னு சொல்றியா? நல்லா படிக்கணும். படிச்சு அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். செல்லில் படம் காட்டுவாங்க, அவங்கெல்லாம் செருப்புட்டு அடி பார்க்கக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படம் பாரு, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, அப்பதான் டித்தப்ப தட்டி போச்சு, அதை பாரு. வாழ்த்துக்கள், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள், சூப்பர். ஒரு பாட்டு பாடு, சினிமா பாட்டு பாடு, ஏதாவது ஒரு பாட்டு பாடு, ஒரு பாட்டு பாடு, ஏதாவது பிடிச்ச பாட்டு பாடு. நான் பாட பாடுறியா? நான் பாடும்போது இல்லையா அரைஞ்சுருண்டா. நான் பாடும்போது பாடு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அது ஃபாரின் போயிடுச்சு. கத்தரிக்காய் கூட்டத்தோட சேர போச்சு. நாடகம் 1 வருஷம் ஆகுது. வாழ்த்துக்கள், சூப்பர் ஐயா. அவன் நினைவுக்கு விடுறான், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவனாவது வந்தேன் பாரு. இந்த மேடைன்றது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. அந்த மேடையில தைரியமா வந்ததுக்கே தம்பி உன்னை அண்ணன் தானே வணங்குறேன். வாழ்த்துக்கள் தம்பி, நீ வருங்காலத்துல பெரிய லெவலில் வருவியா. எதுல? அவன்கிட்ட போய் கேளு. இங்கே தாய்மார்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறார். என் தாய்மார்கள் எல்லாமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் தான். நீங்க இருக்க கண்டதே ஆம்பளை இங்க குதியாலம் போட்டுக்கிறோம். எந்த கெட்ட வழக்கம் இல்லைன்னு சொல்ற ஆம்பளை இருந்தா கைதுங்க. போதும்டா போதும்டா, வைங்கடா, வேணாம்டா, அதை எடுக்காதீடா. நீங்க பூராமே நம்ம டொங்காசு பாட்டி தான். எந்த கெட்ட வழக்கம் இல்லையா? நீங்க பியூரை விட்டு போ. கப்ளிங் அது சமணம் போட்டு உட்கார முடியல, முட்டைக்கு வெதர் தட்டுது. இந்தா
பப்புல பப்புல அப்பாவே அதே. உனக்கு பிறந்த வந்தேன் பப்புலு. இந்த நாடகம் வள்ளிதர்ம நாடகமோ வீரபாண்டிய கட்டபொம்ம நாடகமோ அரிச்சந்திரம நாடகமோ கிடையாது. இந்த நாடகம் கதம்ப நாடகம். 3 மணிக்கு உள்ளே இந்த நாடகம் முடிஞ்சிடும். இந்த நாடகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தீப்பந்த ஏந்தி அருவா கைப்பிடிச்சு சேவலை கடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் இங்கே இருக்கிறது. ஆனால் நம்ம ஊரில் பரவாயில்ல. விழா கமிட்டிக்கும் பெரியவங்களுக்கும் சூப்பர்யா. என் தம்பிலாம் சூப்பர். என்ன கேட்டாலும் கொண்டு வந்து தரேன் என் தம்பி. உண்மையிலே உள்ளே வரும்போது கூட கேட்டான்டா, அண்ணே உள்ளே வரலாமான்னு கேட்டேன். அப்போ எவ்வளோ அறிவாளி. சில ஊரில் பார்த்தா உள்ளே வர்றவேன் தண்ணியை போட்டு வருவேன், நெஞ்சுக்கு வேட்டி கட்டியிருப்பேன், டான்ஸு கீழே உட்காந்துருக்கான், சட்டி போட்டிருக்க மாட்டேன். அப்படித்தான் டான்ஸ் அண்ணாந்து பார்த்துட்டு இது என்னென்ன ஊதாங்குலைன்னுச்சு. அவன் ஏன் கொலைன்னு கொண்டு போய் மறைச்சு இப்படிலாம் கேவலப்படணும் சும்மா. நாடக நடிகர்களுக்கு எந்தெந்த கிராமத்தில் சோறு போடுறீங்களோ அதுதான் பெரிய புண்ணியம் என்பதை நான் சொல்லிக்கிறேன். இப்பெல்லாம் ஒரு சொல்ல ஊரில் வரும்போதே சொல்லிடுறா, வரும்போதே ஹோட்டலில் பிறகு தின்ட்டு வந்துருங்கிறாங்க. அங்கே ஹோட்டலில் போனால் அந்த மாஸ்டர் என்னமோ பெரிய கலெக்டர் மையம் மாதிரி என்ன வேணும்ன்றான். தண்டி மீச ஒரு மாஸ்டர் என்ன வேணும் ப்ரோ, அம்மாள் ஆம்புலேட்டுன்றே ஆனந்து. ஆம்புலேட்டானு பனியனை இங்கே தொடச்சேன், ஆம்புலேட்டானு தொடச்சிட்டு போட்டேன் போகிற மசுறு மட்டும் பிஞ்சு. சி சமையல் கலை உண்மையான புனித கலை. அந்த சமையல் கலையில் இருக்க உறவுகளுக்கு ஒன்று சொல்கிறேன். பனியனை போட்டு வேர்வையை துடைக்கிறது, கம்பு கூட்டை துடைக்கிறது, கணேஷ் போயிலை போட்டுக்கிட்டு சில பேர் சமையக்காரனா சமையக்காரன் தம்பி சமையல் தானப்பா. சமையல் கலை பெரிய கலை தான். அந்த இடத்துல ஒரு சிலர்லாம் போயிலை போட்டுக்கிட்டு குடல் கூட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. அங்கன போய் இருந்தா வாணி குடல் கூட்டில் வடிஞ்சிருச்சு, அதை பந்தியில் வைக்கிறேன். 2 பேர் தண்ணியை போட்டு சாப்பிட்டு சமையல் மாஸ்டரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏன்னா குடலில் நெய் சேர்த்திங்களா, முக்கா முட்டை நெய் இல்லைடா அவன் வாணிட்டான். சுத்தம் எங்கே? நேரிலே ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவையும் வாங்கி சாப்பிட முடியாது. இந்த உலகத்திலே சுத்தமான ஆரோக்கியமான பொருள் எதுன்னா பெத்த தாயினுடைய பாலை தவிர எதுவும் சுத்தம் இல்லடா என்று சொல்ல. அதான் இப்போ பொம்பளை ஆளுகள்லாம் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கெல்லாம் இந்த வயசு பிள்ளைகள்லாம் பிள்ளை வத்தா பால் கொடுக்க சங்கடப்படுது. புரிஜனை கூப்பிட்டு சொல்லுது, ஏ ராகுல், அவன் என்னடா நான் பேபிக்கு மில்க் கொடுக்க மாட்டேன்டா, ஏன் அழகு ஸ்கின் போயிடும். என்ன மயத்துக்கு பிள்ளை வைக்கிற? பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்காத பொம்பளை எதுக்கியா கல்யாணம் பண்ணன? இப்போ கலந்துடுறாங்க. நீச்சல் தண்ணி 1/2 லிட்டரு, ஆவின் பால் 1 லிட்டர் கலந்து இத்தண்டி பவுண்டா கேனில் கலைக்கிறாங்க பிள்ளைக்கு. கரிச்சு பிடிச்சான்னு அடிச்சு ஒரு லிப்புலா தொப்புலாடா லிப்புல ஒன்று மாட்டி பிள்ளைகிட்ட கொடுத்துறாங்க. அவன் சுமஞ்சுக்கிட்டே மிச்ச பாலை நைட்டு அப்பயும் குடிச்சுக்கிறேன். இந்த கேனில் இருக்க பால் செரு பிஞ்சுவோங்க. அதிசய மயிலா கேட்பாங்க, இதுனா உணர்ச்சியா கேட்பாங்க. நான் தான் சொன்னேன் இந்த யானை கதைன்னு ஒன்று. அந்த கதையை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் ஓய்வு ஓட்டி டீச்சர்கிட்ட கேட்டிருக்காரு, யானை எலி என்ன செஞ்சு டீச்சர் லீவ் போட்டு இப்போ கொடைக்கானல படுத்து கிடக்கு. ஓம் சக்தி பராசக்தி இங்கே இருக்கிற அந்த காளியம்மே இவளும் ஆதி பராசக்தியினுடைய உருவம் தான். தெய்வம் என்பது பெண் தெய்வம் எல்லாம் ஒரே இதே. பார்வதி தான் இத்தனை வேடம், யாரு சிவனுடைய மனைவி தான் இத்தனை அவதாரம் எடுத்து நம்மளை காத்து கொண்டிருக்கிறான். அது யாருக்கு தெரியுது? ஓம் சக்திக்கு மாலை வர்ற பொம்பளை இங்கே இருக்கலாத்தா கைதுக்குங்க. அடுத்த வருஷம் ட்ரெயினை சாச்சிடணும். இந்த வருஷம் பஸ்ஸு, அடுத்த வருஷம் ட்ரெயினை சாச்சிரு. யார் சொல்றது கேட்குறேன்? நான் தான் சொன்னேன். ஓம் சக்திக்கு மாலை வர்ற பொம்பளை எது குத்தாட்டம் போட்டு போறேன்? ஆம்பளைய பார்த்துருக்கலாத்தா? ஆம்பளை யாராவது குத்தாட்டம் போட்டு பேப்பா? போட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு கடைசி கோயில் இருக்காது, அந்த கடுப்புலேயே உட்காந்துருப்பாங்க. ஆம்பளைய பூரா பாரு இருமுடி கட்டிடுவாங்க. முருகன் கோயிலுக்கு கட்டினோடனே ஒருத்தன் கத்துவேன், வெற்றிவேலு முருகனுக்கு. இந்த இருமுடி கட்டி போகிறவன் வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா, ஏன்னா செலவு காசு இருக்காது. அதனால சொல்கிறேன், எந்த ஒரு சாமியாக இருக்கட்டும், ஓம் சக்தியாக இருக்கட்டும், நீங்கள் வணங்குற தெய்வமாக இருக்கட்டும், ஒரு மனதோடு கண்ணீர் மல்கி சாமியை கும்பிட்டீங்கன்னா சாமி உங்களுக்கு காட்சி தரும். ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் பழிக்கும். அதனால் நான் சொல்கிறேன், கவனமாக பக்தியோடு போங்க. பள்ளிக்கூடத்து பயில பூரா தம்பி பூரா படிக்கணும்ன்றே மண்டே அப்படி ஆட்டுறேன்.
படிச்சு பெரிய பெரிய ஆளாவான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார், நான் இறந்தாலும் உரமாக இருப்பேன் இந்த பூமியிலே, இந்த உரத்திலிருந்து முளைத்து வருவதாண்டா இளைய சமுதாயம் என்று சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கு இந்த அணுசக்தி ஆயுதம் கண்டுபிடிக்கலைன்னா நம்ம எல்லா நாட்டுக்கும் நம்ம பயப்படணும். இன்னைக்கு எல்லா நாடும் இந்தியா பார்த்து பயப்படுறது காரணம் ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து தான். நமக்கெல்லாம் பெருமை, நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்ற நமக்கு பெருமை. நாட்டுக்காக அணுசக்தியை கண்டுபிடிச்சாரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஆளுக பூரா வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறேன். பீரு முறையாக வருதுன்னா அதில் சிப்ஸை போட்டு ஆஃப் பண்ணுறேன். பீரு முறையாக வர்றதுக்கு அதே மாதிரி சரக்கு ஒமட்டுனா மண்டையை மோந்து வாக்க சொல்கிறேன். ரொம்ப ஒமட்டுனா கம்பு கூட்டை மோந்து வாக்க சொல்கிறேன். அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் குடகுடமாக வாந்தி எடுத்து அவனுக்கு சட்டியை கொண்டு போய் கொடுத்துட்டேன். மோந்து வாத்து செத்து போனேன், நீர்மலைக்கு வந்துட்டேன். உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. குடி குடின்றான். குடிக்கிற ஆளு உரம் கெட்டவன் கிடையாது. அவன் தாண்டா குடிக்கிற ஆளு தாண்டா உண்மையிலே அறிவாளி. அவன் தான் ஹரிச்சந்திரன். ஏன் சொல்றேன்? குடிச்சா எல்லா உண்மையும் கட்டிடுவேன். அப்ப ஹரிச்சந்திரன் தானே. பொம்பளை ஆளுகள்லாம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சா நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு. குடும்பம் குண்டிய தூக்கின. புரிஞ்சன் வேலைக்கு போயிட்டு கொத்தனார் வேலைக்கு போயிட்டு சிமுண்டோட வருவார். ஒரு பேச்சுக்காக சொல்றேன். பொண்டாட்டி ஒரு ஆப்பை சாப்பிட்டு செய்தி வீடியோ அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அவன் வீட்டுக்கு வருவானாக்க. உள்ள இப்படி வருவேன், பிரியாண்டுவேன், வாடாவா ஒரு கட்டியை போடுறியான்டா மறுபடியும் சுடுகாட்டிலேயே படுத்துக்குவேன். அந்த நிலைமையை பாரு. 2 பேரும் தண்ணியை போட்டிருந்தா அந்த குடும்பம் சண்டை நார். இவன் என்னடி ஒம்மாண்டுவேன், அது சேலையை தூக்கிட்டு என்னடா கோத்தா அடிங்கொம்மா அடிங்கோத்தா பிள்ளைய போறான், ஏன் அம்மா ஏன் அப்பா ஏன் அம்மா. ஆனா நான் வெளிநாடுகள்லாம் நிறைய சென்றிருக்கிறேன். அந்த வெளிநாட்டில் உள்ள அந்த பெண்கள் எல்லாம் தண்ணி அடிப்பாங்க, புகைப்பிடிப்பாங்க. ஆனா என் தமிழ்நாட்டில் உள்ள வீர தமிழச்சியை மாதிரி உலகத்தில் ஒரு பெண்ணு கிடையவே கிடையாது. அதே மாதிரி பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்றியாத்தா, உங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னா உங்க வீட்டுக்காரு தான். அதுக்கு நினைக்குது, ஏன்டா அந்த எரிச்ச மசரை கலப்புற அந்த நல்ல நேரத்தில் அவங்கள எட்டு தாண்டா அந்த நிலைமையில இருக்கும்னு நினைக்குது. அது இந்த கல்யாணம் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்பேன். கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் கேளு, ஏங்க அந்த இட்லியை ஊற்றலாமா, நான் பண்ணுறேன். மாவு அரைக்கலாமா, கரண்டே இல்லாட்டாலும் வெறும் கிரைண்டரை போட்டு சுற்றுவேன். பொண்டாட்டி மேலே பாசம். பாவாடையெல்லாம் துவைப்பாங்க. பாவாடையை நான் துவைக்கிறேன், ஒரு நைட்டியை நான் துவைப்பேன், ஓன் செருப்பு நான் போடுவேன்னு செருப்புலாம் போடுவேன். பொண்டாட்டி சாப்பிட்டு எச்சியை துப்புடா, இட்லியில் துப்புடா, சட்னி எதுக்குடா, ஓ இட்லி ஓ எச்சி தாண்டி முண்டை கார சட்னி அப்படின்னு மூக்க சிந்தேன், இதுதாண்டி தக்காளி சட்னி அப்படி திம்பேன். இதுவே ஒரு மாதம் ஆகி சோறு ஓட்டுக்கிற போது பொண்டாட்டி லேசாக இரும்பிடும். ஒரே அரை முண்டை நீ இரும்பி இதில் தெரிக்குது, இது சலுப்படவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான அன்பு ஒரே மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கை பூரா நீடிக்கும். கப்பா கப்பான்னு எல்லாம் லபா லபான்னு போயிடும். என் மாப்பிள்ளைலாம் அதில் வட்ட வருதேன், மசுறு உதுந்தும் திருந்தலே. ஆனால் உலகத்தில் யார் அழகு? பெண் கூட அழகு ஆண்கள் தான். ஆண்கள் மண்டையை பூரா பூரா தேங்கான தேய்க்காம பூரா செங்க கலவசம் மண்ணல் நெய் மாதிரி மண்டை. ஆனால் என் ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே அழகந்தான். பொம்பளையால் முகத்தை மட்டும் நல்லா பாருவேன், பூரா பல வளர்ந்து இருக்கும், பூரா பேரலவள்ளி. அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் போன சொல்லியிருக்காங்க, மாட்டு சாணியும் கோலப்பொடியும் அப்போனா நல்லா இருக்கும்னு. எங்கள் ஊர் அந்த பொம்பளை 65 வயசு இருக்கு கிளவி. சருன்னு அப்பிருச்சு. அப்பிட்டு மறுநாள் பார்க்குறேன் மூஞ்சி ஈச்சுனா வீங்கி ஆதார் அட்டை 100 நாள் வேலைக்கு போயிருக்கு, ஓ முகம் அது இல்லைன்னு அனுப்பி விட்டாங்க. இதில் கூந்தல் பாவம். எங்கள் அப்பத்தாலாம் பட்டு கிளவி எங்கள் அப்பத்தா, அது நல்லா இருக்கணும். அது மாதிரி ஒரு பொம்பளை தமிழ்நாட்டில் பிறக்காது. 21 பிள்ளையை பெற்றுச்சு. அதில் கலைச்சது மட்டும் 12 பிள்ளை. கண்டாளி மகன் இதே வேலையாத்தியா தெரிஞ்சிருக்கு. எங்கள் ஐயா இதே வேலை தான். எங்கள் அப்பத்தாங்கிட்ட அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருக்கேன், அவர் அங்கிட்டு போட்டு அரைச்சிக்கிட்டு இருப்பார். மாட்டு காண வந்த மாட்டுக்கு, தம்பி நீ கிளம்புறது நல்லது, ஒரே எத்துத்தேன். அப்புறம் அந்த அளவுக்கு அப்போ சட்டி கிடையாதுல்ல. இப்போதான் எல்லாரும் கூகுளில் போடுறாங்க அந்த பிராண்டு இந்த பிராண்டு.
அப்போ கிழவிங்க பூரா ஒரே பிராண்டு தான், கிழவி சேலை தான். கிழவி குளிச்சு விட்டு சேலையை கொடியில் காய போட்டிருக்கும், பராட்டுன்னு கிழிச்சு கோமணம் கட்டிட்டு போயிடுவாங்க. கோமணத்தை அவுத்தியான்னா ஒரு குழந்தை வந்து விழுந்துடும். அம்மோ அப்பெல்லாம் பிள்ளவத்தை தூக்கிட்டு போவாங்க, மாடு செத்துறேன். அவங்க ஆத்தா நந்தண்டியா இருக்கான், என்னங்க பிள்ளை வாத்தா எப்போ வண்டியில் தூக்கி போடுவாங்க, கட்லா மீன் மாதிரி இப்படி நெளிச்சிட்டு கிடப்பேன். மாடு நெளிக்க வயசான ஆளுங்க மாட்டை பத்துவாங்க, பெரியாஜிபத்திலேருந்து தூக்கிட்டு விடுவாங்க பொண்டாய அந்த அவங்க அம்மாவின் பிள்ளையும். மாடு அப்படியே திணறேன், தாருக்கு மட்டும் குத்துவாங்க. என்னடி கண்டாரு நெளிக்கிற, என்னடா மாடு மாடு இது மாடுலடா முண்டை நாய் சவுண்டான் ஓன்றேன். இப்ப பிள்ளைய பூரா பாரு, 1/4 கிலோ 1/2 கிலோ 100 கிராம் அவ்வளவுதான் பிள்ளை. பிள்ளைய வந்து இப்ப வந்து வண்டிலாம் தேவை கிடையாது, ஒரே ஒரு கட்டை பையன் அதுக்குள்ள போட்டுக்கல அவன். அதனால உலகத்திலே சிரிச்ச ஆளுக்கு வந்து நோய் கிடையாதுன்றேன். அது உண்மையை நம்புறீங்களா? சிரிக்கிறவளுக்கு நோய் கிடையாது, அதான உண்மை. இது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு ஆளுக்கு சுகர் இருக்கு, அவரை கொண்டு சிரிச்சா நாளைக்கு சுகர் இல்லாமல் போயிருமா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் சிரிச்சால் அந்த மனம் அழுத்தத்திலிருந்து ஒரு மனிதன் வாழலாம் என்பதை மட்டும்தான் நம்பலாம். உண்மைதானே? அதுலேயும் சில பேர் வீம்புக்கு சிரிப்பேன். நல்லா பாரு, இந்த கூட்டத்தில் என்ன சொன்னாலும் சிரிக்கிற ஆள் வந்து நல்லவன். என்ன சொன்னாலும் அது பக்கத்தில் ஒரு ஆள் வெறுகு மாதிரி உட்காந்துருப்பேன். சிரிக்கிறவனை அவன் நோண்டுவேன். சிரிச்சேன்னா உன்னை வண்டியில் ஓட்டு போக மாட்டேன், விட்டு போயிடுவேன். அது வேற யாரும் கிடையாது, இவன் தாங்க. அப்பையிலேருந்து அப்படி இருக்கேன். எத்து பிள்ளாரா ஈகி ஒரு பாட்டு பாடுவோமா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு அமைச்சரம் எந்த ஊரு அவர் சொந்த ஊரு. அவர் படுத்திருக்கார் வைக்கிறோம்பா மிருகத்துல வாலிப வைக்க அனை சத்தம் கேட்கல. பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. உடைத்து காட்டி ஐயா வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவரா கலாம் அவர். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்கள் ரப்பு ரப்புன்னு அடிங்க ஐயா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏவினார் தமிழக மண் மீது புகழ் துவினார். அவர் மண் மீது புகழ் துவினார். பின் மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ் துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார், அந்த பேக்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம். ரீட மாத்தி சொல்லுங்க போ. ஆமா வங்காளி, உண்மையிலே மைஜெட்டு திறமையா போடுறவங்க கண்ணே. மைஜெட்டு வாழ்த்துக்கள் போறோம். மனுஷனுக்கு மனுஷனே சொல்றதை கேட்க மாட்டேன். மனுஷன் சொன்னா இயந்திரம் கேட்கணும்னு தலையெழுத்தா? அது இயந்திரம் தானே, அதை இயக்குவன் தானே மனிதன். வாழ்த்துக்கள் ப்ரோ.
உங்களை எதுவுமே சொல்லலை, அதை சரி பண்ணிடுங்க. 3 மணிக்கு இங்கே இருந்தால் என்னை செருப்பை கழட்டி அடி. என்ன கரத்திலும் பொன்னலான குடியே மரியா குறியே எம் ராமஜாமிபுரம் எம் சொக்கலிங்கபுரம் கிராமத்திலே அருள்பாலித்து நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார். பராசக்தி காளியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த கிராமத்தார் சார்பாக ஒன்றுபட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்களை வருகின்ற வழியிலே அங்கனங்கன பேக்கரி கடை ஒர்ஷாப் என்று குடித்து ஏற்றி வந்து இந்த வேக்காடு நிறைந்த இந்த சிமெண்ட் கலையரங்கத்திலே உங்களை மகிழ்விக்கும் நாடகமாம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தில் கருப்புசாமி இங்கே வந்து ஆடும்போது அருள் கொண்டு அவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருக்கும். அப்போ இந்த விழா கமிட்டி தம்பி ஒவ்வொரு கருப்புசாமி பின்னாடியும் ஒரு 10 பேர் நிற்கணும். அப்படி தான் உசிலம்பட்டிக்கு அங்கிட்டு சொன்னேன். 10 பேர் பின்னாடி நின்று அந்த கருப்பை பிடிச்சி கொண்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அவங்க போட்ட சரக்கு கருப்புசாமியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் கருப்புசாமி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அடிச்சிருக்காங்க. என்ன இல்லைப்பா இல்லை இதில் இது என்ன தம்பி, ஒரு நாள் கருப்பை மேலே ஏறிட்டு அவன் இரும்பு அருவா நினச்சி ஏறி இருக்கேன். என்ன பண்ணுறது, மர அருவா மர பலகையில் செஞ்சது. இவன் கருப்பு போட்ட ஆள் இந்த தண்டி, இவங்க பிடிச்சவங்க இங்கே தூக்கி பிடிச்சிட்டாங்க, அங்கேருந்து ஒடிஞ்சு விழுந்து. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும், சும்மா கிடையாது. இந்த சேவலை கடிக்கும் போதே ரொம்ப கவனமாக கடிக்கணும். அன்னைக்கு கொடுத்தாங்களப்பா, உண்மையிலே என் தம்பியை கொடுத்தாங்க, சத்தியமூர்த்தி நகரில் கொடுத்தாங்க. சண்டை சேவலை கொடுத்து அதில் பிள்ளையோட கலட்டாமல் கொடுத்து வங்கவங்கன்னு வெட்டி அக்க போகிறதாண்டா. இப்போ என்கிட்ட இங்கே உட்காந்துருக்கும் போது ஒரு தம்பி வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கத்தில் இருந்து என்னடா சரக்கு வாடை வருதுன்றேன். அது இல்லைன்னா எப்படி திருவிழா அவன் கேட்குறேன். இன்னும் சில பேர் ஏன்ட்டே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க சைஸாக கேட்பாங்க, ஏன்னே போயிலது வச்சுருக்கியானே குடுனேன்றேன். என்ன சொல்ல, என் தம்பியை கூட கெட்டு போயிடாய். என் தம்பிகளெல்லாம் கெடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் வீட்டுக்கு ஒரு பிரிச்சுக்குள்ளே இவங்களை பழக்க போட வேண்டும். யார் சொல்லி யார் கேட்க போகிறா? நான் என் தம்பியில் போகிறேன், எதுவுமே தீய வழக்கம் செய்யாதியப்பா. இந்த அன்னை ஒரு காலத்தில் கெட்ட வழக்கம் செஞ்சவன் தாண்டா இன்னைக்கு திருந்தி ஒரு மனுஷனா உலகம் பூரா இந்த எம்கேஆர்னு ஒரு பேர் வாங்க காரணமே நான் அந்த மதுவென்ற அரக்கனை ஒழித்ததுனால தான் இன்னைக்கு மக்களை சம்பாதிச்சிருக்கேன். என்னைய மாதிரி குடியார யாருமே கிடையாது. ஏன்னா மேடைகளே தன்னை பற்றி சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணுமாப்பிள்ள. நான் அப்படி நான் யோக்கியே நான் புடுங்கினேன்டுவேன், அவன் தான் நம்பர் 1 லோக்கலாக இருப்பேன். உண்மைதானே? ஓகே ப்ரோ, நீ மணிண்டா நீ அடிக்க மாட்டேலப்பா. அவன் என்ன சொல்றேன்னு காது கேட்கல. அவனு அதெல்லாம் இல்லை. நடிபிச வேந்தன் நடிபிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த திருமுருகன் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 18ஆம் படியான கூப்பிட்ட குரலுக்கு கொல்லிமலையிலிருந்து திகுத்துக்குன்னு ஓடி வர காத்து கொண்டிருக்கிறான். சின்ன கருப்பாக வேடமிட்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற சுனித் ராஜ் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாட்டிய தரைக்கு முன்னாடி என் சிங்கங்களை சொல்ல வேண்டும். நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமனிதர்கள் ஒரு நாளைக்கு எந்த கெட்டப்புல வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நான் ஒன்று சொல்லி கொடுப்பேன், 3 அறிவில் அவங்க ஒன்று செய்வாங்க. என் செல்ல மாணவர்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய அக்கா மகன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். 137 கிலோ எடை, 3.25 அடி உயரம், கொடிய மிருகம். அவன் வெளியே வந்தாலே சிரிப்பீங்க. என்னுடைய செல்ல மாணவன் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். அதை தொடர்ந்து என்னுடைய லாங் மாணவன், எத்தனை பேர் 50 பேர்த்து உருவாக்கி விடுவே என் வாயில் வச்சுட்டு போயிடுவாங்க. கடைசியில் நான் வந்து அவ்வளோதான். நாட்டில் நல்லவே கெட்டு போக மாட்டாங்க, தர்மம் தலையாகும். இந்த நாடேதான் சொன்னிச்சு யார், எங்கள் ஐயாவை என் தெய்வத்தை எல்லாருந்தான் சொன்னியே. தமிழ்நாட்டில் இருக்க ஆளு ஊரம் கொண்டது காரணம் வர அது அவங்க தான். தண்ணி அடிப்பாப்புல அப்படி இப்படி சொன்னீங்க. கடைசியில் இன்ன வரைக்கும் எல்லாரும் சாமியை வணங்குறோம்ல கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை. அப்படித்தான் எங்கள் ஐயாவுக்கு எத்தனை பேர் துரோகம் செஞ்சாங்க, அந்த மாதிரி தான் எனக்கும் செய்கிறாங்க. அது கலிச்சேரி காளிமுனியை பார்த்துக்குருவேன். அவன் உடமரத்தில் என்ன வளர்க்குறேன்
எதில் விட்டேன்? வாயிலையா? நன்றி. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மானா வளையங்குளத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துள்ளார். நாட்டிய தாரகைகள், நடன சிங்காரி என் அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த முத்துலட்சுமி அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து என் அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த துர்கா அவர்கள் ஒரு நாட்டிய தாரகையாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி. எத்தனையோ ஆறுமுனி சக்கரவர்த்தியை நான் சந்திச்சிருக்கேன். என் தம்பிக்குன்னு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல். வாழ்த்துக்கள் மணிகண்டா, வாழ்த்துக்கள். திறமை எங்கேயும் இருக்கும், திறமைக்குத்தான் பரிசு. இந்த உலகத்தில் யாரும் பெரிய ஆள் இல்லை மணிகண்டா. உன்னுடைய திறமையினால் உன்னை நம்பி காத்து கொண்டு இருக்கிறது உன்னுடைய குடும்பம். நீ நல்லா இருக்கணும், வாழ்த்துக்களையா. அன்பு தம்பி மேட்டுக்கடை எம்.வி. மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். மனமெங்கும் கொஞ்சம் வால்யூம் எக்கோ போடுவாங்க, அவன் வாய்ஸ் எனக்கு. மணி கோயிலை செஞ்சிதே இளங்குருவிகள் பறந்ததடி அடிமாடி மயங்கி வருகிறோ உன்தானே முருகி வருகிறோ மணி கோயிலை செஞ்சிதே என் மனதுக்கு மயங்கிதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி. கட்டளைக்கு தோட்டம் கண்டால் கண்ணன் மகனானவா சிட்டு வீதி தேடி சொன்னால் அந்த சுகம் தேனமா வட்டு வேண்டுமான் வாழ்க்கை இன்று சந்ததிக்கு தேடும் இல்லா பிள்ளை குணமாகும் இளம் குருவிகள் மறந்ததடி அடிவானே மயங்கி வருகிறோ உனக்கானே உருகி வருகிறோ இளம் தேடும் கதைகள் பேசவா இளம் தந்தை கைகள் வீசவா இளம் தேடும் கதைகள் பேசவா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் நீ சூப்பர் சிங்கருக்கு போகணும். நைட்டு போகக்கூடாது, பகலில் போகணும். செக்யூரிட்டி மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டையடியில் நீதாம்பா. அதிரடி இசைனா என் தம்பி தான். ஏன்னா சொல்லிக் கொடுத்த வாத்தியார. நாடக உலகத்தில் எத்தனை மாணவர்கள் வந்தாலும் அத்தனை மாணவர்களுக்கு தன் சொந்த காசை போட்டு சாப்பாடு போட்டு இருக்க இடம் கொடுத்து பாடங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு குருநாதர்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், என்னுடைய ஊர் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுளம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயஞ்சித்தப்பா தான் நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினார். அவருடைய மாணவர் தான் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன். பல விருதுகளை வாங்கினாலும் அது பெருமை இல்லை, உனக்கு வைத்திருக்கின்ற பேருதான்டா உலகத்துல பெருமை. தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். மருது
அடியில பூராமே அப்படியே பயந்து உட்காந்துருக்காங்க. வாழ்த்துக்கள் தான். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி மனோஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். முன்னாடி போய் அடிச்சு விட்டு வா தம்பி. அந்த ரவுண்டா இருக்குல்லப்பா, அந்த சீரணி ஓடுற மிஷின், அது என்ன அது இருப்பா? நான் உன் வீட்டு காது ஊத்துக்க வந்திருக்கேன். கொண்டா கொண்டா கொண்டா, அண்ணே குடிச்சுக்கிறேன். மூடிய போடு தம்பி. ரூம் பாய் இதை கொண்டு போய் அக்கா வந்து 2ஆம் நம்பர் வீட்டில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், நன்றி. ஆனா இதான்டா தமிழ். குடிக்க பானங்களும் சாப்பிட சாப்பாடும் கொடுத்த ரொம்ப நன்றி பங்காளி. அவன் அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த ரவுண்டா இருக்கிற ஒரு அடி அடிப்பு அந்த பயல ஓட ஆடுங்கடா. சூப்பரா தீச்சட்டி எடுக்கிறதுக்கு நம்ம மேலம் கூப்பிட்டு 25,000 கொடுக்கறதுக்கு ஒரு ஆளே சட்டியை செலுத்திடுவான் போலேடா தம்பி. இப்போவும் அறிவு அண்ணன் ஜோதிப்பேன். இந்த ஊர்ல தீச்சட்டி எடுக்கணும். தீச்சட்டி எடுக்கிற ஆளு வெயிட்டான ஆளு சிங்கப்பூர்ல இருக்காரு. 1.5 லட்ச ரூபா சம்பளம். சிங்கப்பூர் சரக்கு 2 புல்லு. கணேஷ் பையில ஒஞ்சளவு. அது கூட இல்லைன்னா மைத்த பொருந்த வர 1.5 லட்ச ரூபா சம்பளம். அந்த தீச்சட்டி எடுக்கிறா எப்படி அடிப்ப? கொலை அத்துட்டானே. அந்த தீச்சட்டி எடுக்கிற உம்பளைய கூட தூக்கி கொண்டு கூட 1.5 லட்ச ரூபாய்க்கு காசு தாண்டா இன்னைக்கு உலகம். ஏழை குடும்பம் விறகு வெட்டுறாங்க, நமக்கு சொந்தக்காரங்க. 3000 ரூபாய் சம்பளம். திருப்பி அடிச்சு முடிச்சுட்டு அவங்கள்ட்ட நீ 750 ரூபா திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா உன்னை வீரை விட்டு விளக்க மாட்டேன் தம்பி. 3000 ரூபாய் வர்ற வையாஜிலாம் செலுத்த முடியும். 2 ஸ்டெப்பு நடந்துட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறோன்னு மறுபடியும் மறுநாள் இவன் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் தம்பி. யாருமே இல்லை சொந்த பந்தம்லாம். கோயிலுக்கு நேர்ந்துட்டாப்புல யாருமே இல்லை வேண்டி. ஆனா உனக்கு ஒன்னே ஒன்று செய்வாங்க. கோயில் கொண்டு தர கூடமா ஓடி போய் வாங்கி உனக்கு கொடுத்துருவாப்புல. காசுலாம் கிடையாது. யாருமே இல்லை தம்பி. அவருக்கு நீ இதோட அதிகமா அடிக்கணும்டா. ஆமா அவ்வளவுதானா? அதுக்கு சட்டி எடுக்காம இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து திரைப்பட புகழ். வாங்க வாங்க மாப்பிள்ள. உண்மையிலே பல திரைப்படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாது, இந்த படத்துல ஒரு அருவாட்டை வெட்டி கீழே ரத்தத்தோட கிடப்பாங்கல்ல ஃபைட் சீன்ல, அதுல ஒரு ஆளா கிடப்பாங்க. என் மாப்பிள்ளதான் புத்தி ஜோனா இல்லாத சதீஷ் அவர்கள் சீன்தாள். என்னமோ சேர்மனுக்கு நிக்கிற மாதிரி கும்பிடுறிய முண்டை. எதுக்கு வந்த? தாளத்தை காணா எதையும் அவுத்து போட்டு முண்டமாவேன் போங்க வெண்ணமேனே. அங்கிருந்து வர்றாரு பெரிய சரவணா ஸ்டோர்ல வேலை ஆக்குற மாதிரி. வீட்டு வாங்க போ
சொல்லுங்க மாமா. அப்படியா? என்ன என்ன கேட்டியா? சொல்லுங்க மாமா. அப்படியா? எனக்கு 2 புரோட்டா வாங்கிக்கோங்க. சரி மாமா. அவன் முருகனுக்கு ஒரு காலிஃப்ளவர் சிக்கன். சரி மாமா. ஆமா, பாண்டிக்கு ஒரு சமுசா 2. சரி மாமா. மருதுக்கு பேண்டேஜ் 1 வாங்கிக்குவாங்க. சரி மாமா. உண்மையிலே லூசு தானா? நான் பாடுற வாட்டுக்கு தாளம் போடு. சரி மாமா. கரெக்டா போடணும். போராளி பொண்ணு தாய் பொளபள வெனவென கண்ணீர் வெட்டு. நான் இங்க பாடிக்கிட்டு இருக்கேன், அவர் அங்க ரசிக்கிறார் மயில். அவர் போறாரு. அவர் போறாருன்னா அவருக்கு நீர் கடுப்பு. சுண்ணாம்பு தடவை போறியா? அப்பல மூக்க சிந்தி விட்டுக்கிட்டு உள்ள கசடு இல்லாம காலி பண்ணிக்கிட்டு அறையா. அப்படியே அரைஞ்சா என் மேல தெரிச்சிடும். பாப்பல தாளம் போடியா? சரி மாமா. ஏ உள்ளகருப்பாயி உள்ள வந்து படுத்தா. அது நீங்க சும்மா வேணா. உங்களை பாட்டு பாட சொல்லல. பாடுற வாட்டுக்கு மாப்பிள்ள இங்க கொண்டாங்க. நான் பாடும்போது இந்த இருக்குல்ல இந்த திரியாணி இதை அப்படி வச்சுக்கிட்டு பசுக்கடா 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 கேட்டா பொண்ணு. நான் என்ன நினைச்சேன்? பஸ்கடா பஸ்கடா பசுக்கடா விளக்கமா அதுதான் போடக்கூடாது அப்பு. அப்படி இல்லை, புரியலையா? இந்த இருக்குல்ல அப்பு, இதை இப்படி வச்சுக்கிட்டு கிருதியா 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 கிருதியா. சரி மாமா. வாங்க மச்சான் வாங்க, உங்க வழிய பார்த்து போங்க. கிரீடா கிரீடா சொல்லிட்டே போறாயா? வாயில சொல்லக்கூடாது. பிறகு நீ இந்த மயிலை ஒன்றடா வாயை மூடிக்கங்க. எப்படி பண்ணி சூத்துமா இருக்கும். ஐயா வாலி மலிங்க. ஐயா 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 பேச்சுக்கிட்டா அடங்குமோ கரெக்டா போடு. ஈரமான ரோஜாவே வாட் மிஸ்டர் கிராஸ் நீக்குறோ. வாசி முடியாதுடா. ஏண்டா வேணாம்டா. ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. அதோட அண்ணா 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 ப்ளீஸ். நான் புரியல. நான் புரியல. வேணாம்டா. அவங்க எப்படியே சித்தப்பை நல்லா இருக்கணும்டா. வேறா கரெக்டா போட மாப்பிள. சரிடா. கண்ணி கரிசல் மண்ண பூவே. சரிடா. சரிடா தாளம் போடுறா. சரிடா கம்பூட்ல சொல்லிடாங்க. ஊத்து மணல் எடுத்து புகழ் நீ எடுத்து. எப்போ நான் இங்க வரேன், நீங்க ராம்நாடு போயிட்டியல்ல. அண்ணன் தான் பட சொன்னாரு. வேணாம் படக்குறேன், கொலகல விழுந்துறேன். நீ வீட்டுக்கு போறது நல்லது. உண்மையிலே லூசாதான். சாமி அழைக்க போறேன்.